வானத்தை நீங்கள் ஒருபோதாவது ஆழமாக பார்த்திருக்கிறீர்களா? அமைதியாக, பேசாமல், ஆனால் ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த விண்மீன் உலகத்தை. அந்த வானத்தில் நகரும் ஒவ்வொரு கிரகமும் நம் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தை அமைதியாக எழுதிக் கொண்டிருக்கிறது. அவற்றில் மிகவும் மர்மமான ஒரு நிகழ்வுதான் வக்கிரம். வக்கிரம். இந்த ஒரு வார்த்தைக்குள் மறைந்திருக்கும் அர்த்தம் பின்னோக்கி நகர்தல். ஆனால் அது ஒரு சாதாரண பின்னோக்கம் அல்ல. அது ஒரு நினைவூட்டல், ஒரு இடைவெளி, ஒரு மறுபரிசீலனை. ராகு, கேது இவை எப்போதும் பின்னோக்கி செல்கின்றன. அவை நம் கர்மாவின் நிழல்களை சுமந்து செல்லும் அமைதியான பயணிகள். சூரியன், அவன் ஒருபோதும் பின்னோக்கி செல்ல மாட்டான். அவன் ஒரு ராஜா, எப்போதும் முன்னோக்கி மட்டுமே நகர்வான். சந்திரன், அவன் நம் மனம் போல மாறிக்கொண்டே இருப்பான். ஆனால் ஒருபோதும் வக்கிரம் அடைய மாட்டான். ஆனால் மற்ற கிரகங்கள், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவை சில நேரங்களில் வக்கிரம் அடைகின்றன. அந்த தருணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு கிரகம் பூமிக்கு அருகில் வரும்போது அது வக்கிரமாக தோன்றுகிறது. அது ஒரு பிரபஞ்சத்தின் இரகசியம். அந்த கிரகம் நம்மை நோக்கி திரும்பி பார்க்கும் தருணம். அது கேட்கிறது, நீ தயாரா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் வந்திருக்கிறேன். ஆனால் இதோ ஒரு அதிசயம். ஒரு கிரகம் உச்சத்தில் இருந்து வக்கிரம் பெற்றால் அது தனது பெருமையை விட்டுவிட்டு ஒரு பணிவான நிலைக்கு வருகிறது. அதே சமயம் ஒரு கிரகம் நீசத்தில் இருந்து வக்கிரம் பெற்றால் அது தனது பலவீனத்தை உடைத்து ஒரு புதிய சக்தியாக மாறுகிறது. இது வாழ்க்கையைப் போலவே இல்லையா? சில நேரங்களில் நாம் உச்சத்தில் இருப்போம், ஆனால் ஒரு பின்னடைவு நம்மை பணிவாக மாற்றும். சில நேரங்களில் நாம் மிகவும் கீழே இருப்போம், ஆனால் அந்த பின்னடைவு நம்முள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொண்டு வரும். ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் இருந்தாலும் வக்கிரம் பெற்றால் அது ஒரு சோதனையை அனுபவிக்கும். ஆனால் நட்பு வீட்டில் இருந்தால் அது தனது உண்மையான சக்தியை வெளிப்படுத்தும். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? வக்கிரம் என்பது தோல்வி அல்ல. அது ஒரு இடைநிறுத்தம், ஒரு திருப்பம், ஒரு மறுபிறப்பு. பிரபஞ்சம் எதையும் காரணமின்றி செய்யாது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.